உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மனதார பிரார்த்தித்து கொண்டு, எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் சித்திரை மாதத்திற்கான வேலை திட்டம் கல்வி வாழ்வாதாரம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சித்திரை மாதத்திற்குரிய கல்விக்குரிய செயற்பாடாக இம்மாதம் சங்கானை பிரதேச செயலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டது. அதில் யாழ் தொல்புரம் அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு, அந்த பாடசாலை நிர்வாகம் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க போசாக்கு உணவுகளான கடலை, பயறு, கௌப்பி போன்ற போசாக்கு உணவுகளை அவர்களது பாடசாலைக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் அவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் 35 மாணவர்களுக்கு தலா 2000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கி வைக்கப்பட்டது. சித்திரை மாதத்திற்குரிய வாழ்வாதார பணியாக கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு எம்மால் தெரிவு செய்யப்பட்டது. இந்த கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் சிவன் வீதி அச்சலு வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த நந்தகுமார் பூமிகா என்ற காப்போதா சாதாரணதர பரீட்சையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவிக்கு அவர்களது குடும்பத்தினர் எம்மிடம் அன்பாக வேண்டிக் கொண்டதுக்கிணங்க அவர்களது வேண்டுகோளுக்கிணங்க எம்மால் அவருக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி வழங்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் சித்திரை மாதத்துக்குரிய கல்வி வாழ்வாதார பணிகள் இனிதே நிறைவு பெற்றன. இத்தருணத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் எனக்குண்டு, எமது அமைப்பிற்கும் உண்டு. எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் எமது இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு அரையாண்டு காலப்பகுதியில் நாங்கள் எமது பணியை இனிதே நிறைவேற்றியுள்ள ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் எமது இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பை நாம் சட்ட ரீதியாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பதிவு செய்வதற்குரிய முன்னேற்பாடுகளை நாங்கள் தற்சமயம் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையின் முன்னுதாரணமான முன்னோடியான செயற்பாடாக எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பிற்கென்றொரு ஜாப்பு தயாரிக்கப்பட்டு நாங்கள் பல வசதிகளை கொண்ட ஒரு வங்கியிடம் தொடர்பு கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் பேரில் ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அதிலே நாம் காசோலையை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் மற்றும் இதர பல வசதிகளை கொண்ட நவீன வசதிகளுடன் ஒரு வங்கிக்கு ஜாப் ஒன்றை தயாரித்து அந்த ஜாப்பினூடாக நாங்கள் நிர்வாக சபை உறுப்பினர்களையும் தெரிவு செய்து வங்கி ஒன்றை விரைவில் நாங்கள் திறக்க இருக்கின்றோம். இந்த வங்கியை நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் திறக்க இருக்கிறதற்கான முதலாவது காரணம், நாங்கள் அரையாண்டு காலப்பகுதியை பூர்த்தி செய்துள்ள நிலையில் நாங்கள் சட்ட ரீதியாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பதிவதன் நோக்கம் எமது அமைப்பிற்கு பல புலம்பெயர் தேசங்களில் இருந்து அன்பான உறவுகள் நிதி பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும் அந்த நிதி பங்களிப்பு உண்மையிலே ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்புக்குத்தான் போகுது, உதவி செய்கின்ற ஒரு பதிவு செய்ய அமைப்புக்குத்தான் போகின்றது அவர்களுக்கும் பிரச்சனை வராத பட்சத்தில், அதே நேரம் யாழ்ப்பாணத்திலே அதாவது எமது தாயகத்திலே எமது இந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாம் உதவி செய்ய அங்கே வங்கியிலே குறிப்பிட்ட அளவு பணத்திற்கு மேலே வைப்பில் இடப்படும் பொழுது அதற்கான வரியை நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம்.
இது பலரதின் ஆலோசனைக்கு அமைய இந்த வரி விலக்கு, அதாவது புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து அதாவது ஒரு தனிநபர்களிட வங்கி 3 பேர் இணைந்த தனிநபரிட வங்கிகளுக்கு இந்த பணம் வைப்பிலிடப்படுற காரணத்தினாலே எதிர்காலத்திலே நாங்கள் அதற்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்று பல பேரும் எமக்கு அன்பாக ஆலோசனை வழங்கின அடிப்படையிலும் நாங்கள் அந்த வரி விலக்கை பெற்றுக்கொள்வதற்காகவும் எமது அமைப்பின் சிறந்த செயற்பாடை மேலும் நாங்கள் விருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பை பதிவு செய்வதற்கு அந்த யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் எங்களுக்கு தெரிவித்த ஒரு விடயம் யாதெனில், நீங்கள் இந்த அமைப்பை பதிவு செய்வதாயின் குறைந்தது 1 வருடம் உங்களது நடவடிக்கைகள் உன்னிப்பாக அவதானிக்கப்படும். அதாவது உங்களது மாதாந்த செயலாளர் அறிக்கை, கணக்கறிக்கை சகலதும் சரியான முறையிலே நீங்கள் பேணப்பட்டு வருகின்றீர்களா, மற்றும் உங்களது காசு வரவுகள் செலவுகள் சகல விவரங்களும் உங்களது கணக்கறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றதா, எந்த விதமான ஊழல்களும் இல்லாமல் நீங்கள் நேர்த்தியான முறையிலே செயல்படுகின்றீர்களா என்றதெல்லாம் அவதானிப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தது 1 வருட கால அவகாசம் எம்மிடம் கேட்கின்றார்கள். அந்த நடவடிக்கை முன்னேற்பாடாக நாங்கள் இந்த எமது அமைப்புக்கென்று ஒரு ஜாப்பை தயாரித்து நாங்கள் வங்கியை மீள் பரிசீலனை செய்து வங்கியிலே புதிய வசதிகளை கொண்ட முறையிலே வங்கியை நாங்கள் புதிய வங்கி ஒன்றை வெகு விரைவில் ஓரிரு சில மாதங்களில் நாங்கள் புதிய வங்கி ஒன்றை திறக்கிறதுக்கு உத்தேசித்துள்ளோம். அடுத்த கட்டமாக நான் கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியிலையும் எமது இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தாயகத்தில் எமது தொப்புக்கொடி உறவுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்கள், புலம்பெயர் தேச உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க, இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புலால தாயகத்தில எமது தொப்புக்கொடி உறவுகளாயிருக்கிற நலிவுற்றோர்களுக்கு கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் என்ற இந்த வேலை திட்டத்தை எந்தவித ஒரு சலிப்பும் இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக அர்ப்பணிப்புடன் அங்க தாயகத்தில எங்கள செயற்குழு உறுப்பினர்கள் வந்து மிக திறம்பட செயலாற்றி வருகின்றார்கள். அவர்கள் தங்களது பணிச்சுமை, தங்களது குடும்ப சுமை எல்லாவற்றுக்கும் மேலாக அர்ப்பணிப்புடன் மிகவும் நேர்த்தியான முறையில் அங்கே தாயகத்திலே இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினாலே மேற்கொள்ளப்படுகின்ற செயற்திட்டத்தை இனிதே நிறைவேற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே அந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நாம் எல்லோரும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த தாயகத்திலே நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு நாங்கள் எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோ சவால்களுக்கு மத்தியிலையும், உங்களுக்கு தெரியும், தாயகத்தில ஒரு உதவி செய்கிற அமைப்பு இயங்குறதுன்றது இப்ப தற்சமயம் நாட்டு சூழல் இருக்கிற நிலைமையில சாதாரண விடயம் அல்ல. அதை அனைவரும் அறிவீர்கள். ஏனென்றால் உதவி செய்கிற நிறுவனங்கள் மேல ஏற்படுற விமர்சனங்கள் அதுகளை தவிர்க்கும் முகமாக நாங்கள் இயலுமான வரையின் நேர்த்தியான முறையில செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே எமது வங்கி இலக்கத்துக்கு வருகின்ற பணத்தின் விவரங்கள், மாதாந்த செயலாளர் அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் மிக தெளிவாக எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு புலனம் அதில வந்து நாங்கள் மாதாந்தம் வெளியிட்டு கொண்டு வருகின்றோம். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடு அதிகம் இருக்கின்றது. ஆனால் எமக்கு நிதி வளம் மிக போதாமையாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் எங்களிடம் வருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே எமது செயற்திட்டங்களை தாயகத்தில் குறிப்பாக எமது தொப்புள்கொடி உறவுகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த வலையொலி காணொலியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள் அனைவரும்
இந்த காணொளியை ஒரு பொழுதுபோக்கு காணொளியாக தட்டி செல்லாம கடந்து செல்லாம நீங்களும் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வாக்குக்கு அமைய எங்களுக்கு கரம் கொடுத்து நாங்கள் நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற ஒரு விதைய விதைச்சிருக்கிறோம். இந்த விதை பெரிய மரமாகி விருட்சமாகி நிறைய நலிவுட்டோர்களுக்கு நிழல் கொடுக்க வேண்டும் என்றது எங்களோட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புண்ட குறிக்கோளாக இருக்குது. நாங்கள் இதை பல காணொளிகள்ல நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன். இது இந்த சித்திரை மாதத்துக்குரிய வேலைத்திட்டம் நிறைவேறி மது நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால வெளியிடப்படுற பகுதி 8 காணொளி. இனிவரும் காலங்கள்ல நாங்கள் இன்னும் நேர்த்தியான முறையில பல பேருடைய ஆலோசனையின் அடிப்படையில மிக திறம்பட செய்வோம் என்றதுல நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். மற்றது நாங்கள் தாயகத்தில எங்கட இந்த பணியை மேலும் சிறப்புற செய்யறதுக்காண்டி ஒரு நிர்வாக சபை உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு நிர்வாக குழுவை ஒன்று தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த விடயம் சம்பந்தமான விவரங்களை நான் அடுத்த காணொளியில் உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன். தற்சமயம் எமக்கு உதவி செய்ய முன்வருகின்ற புலம்பெயர் தேச அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஒரு பணிவான தாழ்மையான வேண்டுகோளை நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நான் விண்ணப்பிக்கின்றேன். அதாவது இந்த காணொளி நாங்கள் எத்தனையோ தடவைகள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். இது ஒரு மகத்தான பணி. அதாவது பெறுதற்கரிய பேரை பெற்ற மானிட பிறவி பெற்ற நாங்கள் எங்களால இயலக்கூடிய ஒரு சிறு தொகையை ஒரு இல்லாதவருக்கு உதவி செய்து நாங்கள் அதில் ஒரு பயனை அடைவோம். அவர்கள் எங்களால் ஒரு பயன் அடைகிறார்கள் என்றால் அதை போல இந்த உலகத்தில மட்டற்ற மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை. அந்த வகையில இந்த காணொளியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள் உங்களுக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தால் தயவு செய்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் எவ்வளவோ நலிவுட்டோர்கள் என்ற தேவைப்பாடுகள் எம்மிடம் விண்ணப்பங்களாக வந்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் அதுக்குரிய தெரிவுக்குழுக்கள் ஆய்வு செய்ததன்படி உண்மையிலேயே அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது. அதாவது கல்வியா இருக்கலாம், வாழ்வாதாரமா இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம். இதுவரை எந்த உதவியும் வழங்கப்படாம நிறைய பேர் பாடசாலைக்கு 3 நேர சாப்பாடு இல்லாம பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலையிலேயே எத்தனையோ மாணவர்கள் அங்க கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த காணொளியை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன். கடந்து செல்லாம தட்டி செல்லாம இந்த காணொளியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள் எங்கண்ட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்போடு இணைந்து நீங்கள் தார நிதிக்கு எந்த விதமான ஊழல்களும் இல்லாம மிகவும் நேர்த்தியான முறையில நாங்கள் கடந்த அரை ஆண்டு மிக நேர்த்தியாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்களை எங்களோட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு புலனத்தில நாங்கள் மாதாந்தம் வெளியிட்டு கொண்டு வரோம். அடுத்து வரும் காணொளியல்ல இந்த வலையொலி காணொளியில அதுகளை வெளியிடுறதால பார்க்கிற உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும். அது நீண்ட ஒரு வலையொலி காணொளியாக போய்விடும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அதை வலையொலி காணொளியில தவித்து வருகின்றோம். இந்த வலையொலி காணொளியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள் நீங்களும் எங்களோட இணைய விரும்பினால் நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நாங்கள் உங்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்றதா இருந்தால் எனது தொலைபேசி புலன இலக்கத்தை நான் தெரிவிக்கின்றேன். 0033 651 14 62 64. இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்களும் எங்களுக்கு கரம் கொடுத்து நிறைய நலிவுட்டோர் எங்களால பயனடைய உதவி செய்யுமாறு நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு காணொளி எமது வேலை திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் நான் உங்கள் முன் தோன்றி அந்த காணொளி அந்த வேலை திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன் என்று நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விரைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் நடனமென திகழ்வரத கண்டனத்தில்
தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 யாரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் அந்த நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பினூடாக உங்களுக்கு இந்த சைக்கிளை உங்களுடைய பாடசாலை தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தரப்பட்டுள்ள. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நீங்க இதை பெற்றுக்கொண்டு நான் படிப்பேனோ இல்லை? இப்போ வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அப்பாவுக்கு கண் தெரியாது, அவருக்கு கண் பார்வை இல்லாதனால வருமானம் இல்லை. சோ அதனால பெரியம்மா மாமாவை தான் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி படிப்பு. அந்த சிச்சுவேஷன்ல சைக்கிள் தந்து உதவின நிறுவனத்துக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அந்த நிறுவனத்துக்கும் குடும்ப சார்பாகவும் இந்த சார்பாகவும் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் இந்த சைக்கிளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஏஎல் பரீட்சையில டியூஷனை சேர்ந்து நல்ல பெற அமைப்பினூடாக நாங்கள் வண்டிக்கிறோம். நன்றி.